இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. சட்டசபையில நடந்த விஷயத்தை தான் பார்க்க போறோம். இது வந்து டுடே ட்ரெண்டிங்கோட பார்ட் 3. கெட்ட பையனுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கோம். இது டுடே ட்ரெண்டிங்கோட பார்ட் 3. அதனால குழப்பிக்காதீங்க. அதை பார்க்காதவங்க போய் அதை போய் பார்த்து பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடர் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இடமாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. ஆக்காய்களை துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கிறாங்க பொழுது இடமும் மாறி இருக்கிறது. முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்துலயுமே இருக்காருன்னு சொல்லி பேசினாரு. ஆனா மக்கள் மனதில் இல்லை. என்னன்னு சொல்றது? உதவி பேருன்னு சொல்ல முடியும். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டுன்னு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. கரெக்டான ஆளதான் சூஸ் பண்ணியிருக்காங்கப்பா நடுவரா. சபாநாயகர் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஸ்டார்டிங்கே இங்கதான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையோ ஏமாற்றத்தின் வடிவமாக இருக்கிறது. திருப்புகின்ற பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடர் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் மனதில் நிலை கொண்டுள்ள எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்படி பாக்குறாரு? முதல் நிதிநிலை அறிக்கை முன்னவர் நீங்கள் சொல்வதை போல 3 மாத காலத்தில் ஒரு சரித்திரம் படைக்க இயலாது. நீங்கள் அப்படி சரித்திரம் படைத்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஓஹோ, உறுப்பினர் சொல்லுங்க. நீங்க பேசலாம். என்ன பேசாம இருக்கேன்? நீ தான் பேசுறது உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்க சார். அப்புறம் எப்படி பேசுறது? இப்ப சொல்லு. அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நன்றாகவே தெரியும் அனைவருக்கும். தமிழகத்தின் மக்கள் இன்று ஏமாந்து நிற்கின்றார்களே, அவருடைய எண்ணங்களின் வடிவமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இடமாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. ஆக்காய்களை துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள பேசுறது முதல்ல கவனிங்க. என்ன அங்க பார்த்து இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது. அரசியல் சமாளிக்க முடியாது. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சி தலைவர் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. நான் பேசி முடித்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால் அனைவரும் ஏற்றுக்கொள்ள. கொஞ்ச நேரம் சும்மா எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்றேன்? படத்தை காட்டி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. 3 முதல் முதலமைச்சராக இருந்தவர் அம்மா காலத்தில். அவர் இப்போ அதை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடு இருந்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. இருங்க சொல்லி முடிக்க. இருங்க அமைதியா இருங்க. உட்காருங்க. இல்லைங்க நான் என்ன உட்காருங்க இருங்க.
அவை முன்னர் உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு செய்தி. மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறார். இந்த பிரச்சனையை விட்டு அவரை நான் பேச அனுமதிக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இடையில் நுழைந்து அண்ணன் செங்கோட்டையனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். சொல்லிட்டாருல, முடிஞ்சு வச்சு அதை நான் டிரா பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நானே என்னே பாருங்க. உறுப்பினர் என்ன பர்சனலா உள்ள வேண்டாம். தயவுசெய்து அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் சொன்னீர்கள், அவர்களும் சொன்னார்கள். அதோட விட்டுருங்க. அது போதும், அதோட போதும். என்னுடைய கருத்துக்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. வருவாய் மதிப்பீடுகள் கூட அவர் வாங்கிறாரா? அப்பா இல்ல எல்லா சைடும் கொட்டாய் விட்டுட்டு வருகிறேன். உறுப்பினர் குறுக்கீடுகளை தவிர்த்து ஏறத்தாழ நம்மளே இருந்தாலும் கொட்டாய் தான். கொஞ்சம் கேட்கலாம். ஒரு 250 பக்கம் படிச்சாரு. வேளாண் அமைச்சர் அவர் 150 பக்கத்து படிச்சார். அதுக்கு நிகராக நீங்கள் நிறைய தயார் செய்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். சுருக்கமாக உங்கள் பேச்சை முடிக்குமாறு நான் போட்டுக்கொடுக்கிறேன். நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேரவைத் தலைவர்கள் ஸ்வீப்பரை போறீங்க, கொஞ்சம் பார்த்துக்கணும். நடுவர் மன்றம் உச்ச நீதிமன்றம் என்று நாடத் துணையணும். இருக்கிறாரியா? முன்னாள் அமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்போம் அப்படின்னு. அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாம நாங்கள் எப்பவுமே டென்ஷனாக. அவ்வளோதான் காண்டாயிடுவாங்க. கன்னி பேச்சாக தான் அது கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அவர் கன்னி பேச்சை இப்போது பேசுகிறார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் பேச்சில் ஆட்சேபனை இருந்தால் பேரவைத் தலைவர் அவர்கள் அதை ஆய்வுக்குட்படுத்தி நல்ல முடிவை தெரிவிக்கப் போகிறார். அவர் பேசிய அந்த சொற்றொடர் மட்டும் நீக்கப்படுகிறது. நீக்கியாச்சு, உட்காருங்க. அங்க இருந்து பேசாதீங்க, கை நீட்டி பேசாதீங்க, உட்காருங்க. இப்பதான் இவங்களை அடாவடி பண்ணாதேன்னு சொல்லி மரியாதையா கூட்டிட்டு வந்தா நீ ஏன் கை வச்சு யாருன்னு கேக்குறீங்க? மாண்பு உறுப்பினர் இந்த லைவுக்கு முன்னால அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினார். இன்டைரக்டா லைவ் வேண்டாம்னு மாதிரி சொல்றாரு. டெக்ஸ்ட் படிச்சுட்டு எதை நீக்கலாம் என்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்போ பத்திரிகை நண்பரோட வெளியிட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இது லைவ்ல போகுது எல்லாமே. லைவ்ல கொஞ்சம் உடனுக்குடன் அப்படியே தீர்வு கண்டால் தான் இதற்கு ஒரு முடிவு வரும். மொழியை நீங்க பின்னாலன்ற முறை கொஞ்சம் மாத்திக்கணும். உங்களை ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. சட்டமன்றம் உங்களுடைய கட்டுப்பாடு தெரியும். தகவலா உங்களுக்கு நான் சொல்றேன். தண்டனை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். லைவ் போடாம கட் பண்ணி போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போது நீக்கப்பட்ட போடுங்க, அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்கிறாங்க. பொதுவாக அந்த பக்கமாக இருந்தாலும் சரி, கண்ணியத்தோடையும் சட்டப்பேரவையில் என்னென்ன வார்த்தைகளை நான் பிரயோகிக்கணும் உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கு. யார் எப்படி என்று நன்கு அறிந்து கொள்ள மக்களும் விரும்புகிறார்கள். அனைத்து உறுப்பினர்களும் அந்த கண்ணியத்தை கடைபிடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க கூலா இருக்கீங்க, உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னாரு. எங்கள் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்பதற்கேற்ப மிகவும் கூலா தான் இருக்கும். ரிப்ளை செய்யும்போது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருக்கும் அதே சொல்லியிருக்கிறார். நாங்களும் தினமும் நிம்மதியாக இன்னும் தங்களால் தூங்க முடியல, தினமும் எங்களுக்கும் அவரும் சொல்லியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை திருப்பி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? யாராவது வருவாங்க சார். சிபிஐ வழக்கு இருக்குதுன்றதெல்லாம் கரெக்டு தான். எங்களுடைய டென்ஷன், எங்களுடைய முதல்வர் தொகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்குது, அது உடனுக்குடன் பார்க்கறியானே கேட்டாருன்றதுக்கோசம் தான் அப்படி சொன்னனே ஒழிய நான் வேற எந்த அர்த்தத்திலையும் நாங்க எங்களை பயமுறுத்தியோ டென்ஷன் படுத்தியோ இல்லை. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டையாவது தான். சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே எண்ணத்தோடு தான் பேசினார். அவரோட அந்த எண்ணத்தில் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பேசினார்.
அமைச்சர் பேசும்போது சொன்னார், எங்கள் முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப சந்தோஷம். ஆனா மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தா மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வர முடியும். எங்களுக்கும் தெரியும். பஞ்சாயத்து போட்டு சீரிய நோண்டுற மாதிரி போறே வாழ கூட அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது யார் கூட சுத்திக்கிட்டு இருந்தார்? யார் கூட சுத்திட்டு இருந்தாங்க? கிட்டத்தட்ட இப்ப யார் மனதிலும் இல்லங்கிற இல்லன்னு நீ பாத்தியா? இல்லன்னு உனக்கு தெரியுமா? இப்ப யார் மனதிலும் இல்ல இல்லன்னு உனக்கு பார்த்தாங்களா? எங்களுக்கு தெரியும். இப்ப யார் மனதிலும் இல்ல. ஒரு கோடியே 31 லட்சம் பெண்களுடைய மனதிலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? விளக்க வேண்டாம் உறுப்பினர் சொல்லிட்டீங்க, சொல்லிட்டீங்க, அதோட நிறுத்திடுங்க போதும். ஐயா அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க வரேன். கருத்து சொல்லுகிற போது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம நீங்க முடிச்சிருங்க. கடந்த கால ஆட்சியினுடைய முதல்வர் மக்கள் மனதிலே இல்லை என்றெல்லாம் சொன்னார். நீங்க வாங்கினது 108, எதிர்பார்த்து உங்களோட அதிகமா வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கே தவிர உங்களோட அதிகமான ஆட்சி அமைக்க பார்த்திருக்காங்க. 108 பெரிதா எங்களது பெரிதான்னு கேட்டார்கள். சின்ன குழந்தைய கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 27,000 ஏரி தான் இருக்குது. அந்த 27,000 ஏரிகளை தூர்வாரினாலே இதுலயும் கிட்டத்தட்ட 100-150 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். ஆனால் இந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. 1% தான் செய்ய முடியும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மானியங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயிகளுக்கு தெரியவே தெரியாது. எங்கேயோ குக்கிராமத்திலே மலைப்பகுதியில உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மானியத்தை பத்தி தெரிய வாய்ப்பே இல்லை. யாரும் போய் அவங்களுக்கு எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. அங்க விவசாயிகள் நிறைய குறைகளை சொன்னாங்க. அவங்க யாருமே அரசியல்வாதிகளாக எங்களை பற்றி எந்த குறையுமே சொல்லல. அரசு அதிகாரிகளே தான் அவர்கள் குறை சொன்னார்கள். ஏன்னா அந்த மானியம் அவங்களுக்கு ஒழுங்கா போய் சேரதே இல்லை என்ற குறையை அவங்க அரசு அதிகாரிகள் பேர் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாம் களைய வேண்டும். இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச இல்லையா? நீட் தேர்வு சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக மேலும் அதிகரித்துள்ளது. சமூக நீதியை பாதிக்கும் எந்த ஒரு தேர்வையும் ஏற்க முடியாது என்பதே இந்த அரசின் நிலைப்பாடாகும். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா மச்சான், நீ பண்ற யாரெல்லாம் பரவாயில்ல, உங்களை நான் நிக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரித்து அமர்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோடு ஆதரிக்கிறது. இனிமேல் ஒரு குழந்தை உயிர் கூட போக கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. நான் வரவேற்கிறேன். அதை கடுமையாக எதிர்த்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்னும் பெருமையோட சொல்லணும்னா நீட் தேர்வே இந்தியாவில் முதலை எதிர்த்தது முத்தமிழர் கலைஞர் அவர்கள். மின்சாரத்துறை அமைச்சர்கள் ஒருபடி மேல போய் பிளம்பர் கார்பெண்டருக்கு எல்லாம் நிறைய தேவை இருக்கு, அந்த தொழில் எல்லாம் கத்துக்கலாம்னு சொன்னாரு. இந்த RSS கொள்கை பாணியில குலக்கல்விக்கு ஆதரவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு சமூக வலைதளங்கள்ல கடும் எதிர்ப்பு கிளம்பிருச்சு. வேற மாதிரி இது பண்ணி தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. இங்க அரசியல் பேச வேண்டாம். அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மஞ்ச மாநிலம் பேசாம ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவரோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு. நாங்களும் குறை சொல்ல முடியும். திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்ககிட்டயும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், அரசியலை வைத்து இதில் பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். தயவு கூர்ந்து உங்கள் அரசியலை அப்பால் வைத்துவிட்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தை வழிமொழிந்து இந்த மாமன்றத்தில் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். உடனே ஒத்துக்கிட்டோம்னா இமேஜ் போயிடும், ஒத்துக்கறலனா மோதிரம் போயிடும். சரி முருகா, என் நண்பன் உனக்காக நான் ஒத்துக்கிறேனப்பா. மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.
இவர் பிஜேபி மட்டும் வெளிநடப்பு கடந்த பண்றது 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சுக்க வேணாம். நான் இப்ப சொல்ல போற ஒண்ணு மன்னிச்சுக்கணும், கோச்சுக்கப்படாது. சொல்லு. இந்த ஆட்சியில ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்ன சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். கரடிச்ச மாச்சாரத்தை இவரிடம் ஏனையா சொல்லுகிறாய்? அதை ஏனையா இவரிடம் சொல்லுகிறாய்? 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் அந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. ஆனா இங்க இருக்கானே இன்ஸ்பெக்டர் வீரப்பன், ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டிடிஎஸ் காட்டியறீங்க. அம்மாவுடைய அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. இப்ப உன்னை கேட்டாங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும்போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவுடைய விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் குதிரை பேரம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க, என் ஜோசியத்தை அவ்வளவு பேருக்கு இப்ப காசு கொடுக்கறதுனால அவ்வளவு பேருக்கு எங்க இருந்து காசு கொடுப்பாங்க? முன்னாள் அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்கும் சரி விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதெல்லாம் பாக்குறப்ப உன் மேல சந்தேகப்பட்டு நான் திட்ட வேண்டியது நடந்துருச்சு. முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்ச கே ரவிக்குமார் நீ. அது இல்லாமல் மதுரையில இந்த சிறைவாசி இதுல சிறையில் இருந்தவர் மரணம் அடைந்தார் சொல்லியிருக்கார். உடல்நலம் சரியில்லாமல் மரணம் அடைந்தார். அது குறித்து விரிவாக அனைத்தும் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்தால் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கா? தெரியல, நிஜமா தெரியல, சொல்லு. அதில் இந்த குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை கூட்டு நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீ உட்கார். ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? உட்காருங்க சார். இதுல பேசுறதா? அப்போ உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன். உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன சொல்றீங்க? உட்காருங்க. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்காக அவருக்கு நீங்க ரூலிங் கொடுக்கலாம். இல்ல நீங்க அதை சொல்லாத மட்டும் சொல்லலாம். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்ல, அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. எல்லாருக்கும் தெரியுது. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்ல குதிரை என்று சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். இப்படியும் சொல்லலாமா சார்? இப்படித்தான் நான் ஜமாளிக்கிறது. நாங்க வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலாம்னு நாங்கெல்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்க கட்சி. அடுத்த முறை நாங்க தான் ஆளணும்ன்ற அந்த குற்றச்சாட்டு நாங்க இல்ல. அது மாதிரி நாங்களும் ஒன்னா இல்ல. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் கார்கில் போர் மாதிரி மோதிக்கிட்டாண்டா இருப்போம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு காதல் பசு ஏன் மனசுல இருந்து அவன் மனசுக்கும், அவன் மனசுல இருந்து ஏன் மனசுக்கும் ஓடிக்கிட்டாண்டா இருக்கு. ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பாரு. சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் பாராமல் ரத்தத்தை வேறையாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா போகும்போது அப்படியே சும்மா வேரோட இழுத்து பிடிக்கிட்டு போகும்போது இப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்க சிந்திக்கப்பட வேண்டும். நீங்க முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன்.
புரியுது, கஷ்டமா தான் இருக்கு. அவரோட இதுல டிவிக்கு தூக்குனாங்களே காசு கொடுத்து, நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் ஜெயிக்க தான் என்பதையும் செய்வாங்க. உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதெல்லாம் என்ன கணக்கு? காஞ்சனக்கா பாவம் இல்லம்மா. தாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல இல்ல, நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். நான் எப்பவே நல்லவன் தாங்க. இனிமே இவங்களெல்லாம் நான் பேச மாட்டேங்க. வேளாண் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 14,000 கோடி தானா? 5 கோடி பேருக்கு வெறும் 14,000 கோடி தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா? இது ரொம்ப 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 கம்மி. ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறோம்னா நாங்க கூட தான் பட்ஜெட் போடுவோம். தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 14,000 கோடி தானா? என்னன்னே தெரியல, அவங்க ஒதுக்கிருக்காங்க. முடிச்சிட்டாரா? நல்லா இருந்துச்சு. இது அது கெட்ட பையன்ல வந்து நாங்க அது அவங்களோட இது லைட்டா கொஞ்சமா அந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் டீட்டெயில் ஃபுல்லா இருக்கு தெரிஞ்சு. அதை பார்த்து புரியாதவங்க இங்க வாங்க. ஆமா ஆமா, இது ஏதாவது சொல்றல, அவங்க 2 பேர் சேர்ந்துறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நாங்களுமே நம்பல ஃபர்ஸ்ட், அது எப்படி இவங்களாம் சேருவாங்க அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா நியூஸ் சேனல்ல வருது, அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படியாவது ஓகே, அவங்க கூட்டணியில இருந்து சொன்னாங்க, அது ஓகே. அதுக்கப்புறம் இங்க திமுக சைட்லயும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நாங்க 2 பேரும் சேரல, என்ன பெரிய பாவமா அப்படிங்கிறாங்க. அப்போ சேர்றதுக்கு ஏதோ பிளான் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அப்படி ஒரு கேள்வி வருதுன்னா அப்போ இப்படி பேசியிருக்காங்க. அதே மாதிரி இங்க அதிமுக சைட்ல இருந்தும் மெயினா அவங்க வெளியிலேருந்து வர்றதுக்கு ரீசன் சொல்றதே இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போனதுனாலதான் நாங்க வந்தோம். அதனால அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ இப்படி பண்ணா அப்புறம் இப்படிதான் இருக்கு. அதாவது இவங்க இவ்வளவு நாள் இதை பத்தி பேசவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. இப்போ திடீர்னு சம்மந்தமே இல்லாம இப்ப வந்து பேசுறாங்கன்னா, இது எதுவுமே நாங்க ஏதோ ஒண்ணும் பேசல, எல்லாமே நியூஸ்ல பாத்துட்டு அதைத்தான் பேசுறோம். எல்லாமே நியூஸ்ல எல்லாமே பாத்துப்பீங்க, அதைத்தான் இங்க நாங்க பேசுறோம். இதுல ஒண்ணும் புதுசா நாங்க ஒண்ணும் பேசல, நியூஸ்ல பாத்துட்டு அப்படியே பேசுறோம். இப்ப டுடே ட்ரெண்டிங் போர்டு காமினது அப்படியே பார்த்து நாங்க சிரிக்கிறோம், அவ்வளவுதான்ப்பா. அதுக்குன்னு வந்து இதை பேசக்கூடாது அதை பேசலாம் சொல்லாதீங்க. இல்ல இல்ல, அது சொல்றவங்க சொல்லதான் செய்வாங்க. அதான் சொல்றேன்ல, அது சில பேர் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் போடுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா ஒரு காமெடி வீடியோ போட்டாலும் இது எதுக்கும் என்ன சொல்றதுக்கும் அதான் சொல்றல, ஒன்றும் இல்லை. இப்போ என்னதான் இது பண்ணாலும் எல்லாத்தையுமே நம்ம இது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. அது நம்ம என்ன பண்ணாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டா அது என்ன பண்ணாலும் பிடிக்காது. அது அப்படிதான். நல்லா போயிட்டு இருக்கு இந்த. இல்ல, இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா என்ன நடக்குது, என்ன எப்படி போயிட்டு இருக்கு, இதுல என்னெல்லாம் இருக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு பட்ஜெட் இது போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் இதெல்லாம் அந்த அளவுக்கு யாருமே டீட்டெயிலிங்கா பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி மீம்ஸ் சேனல் நிறைய இருக்குல்ல, இல்ல நம்மளை விட்டுருங்க, மீம் சேனலாவது இருக்கட்டும். இப்போ மீம் சேனல், டுடே ட்ரெண்டிங், அந்த மாதிரி நிறைய மீம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் இது வந்து ரொம்ப ரேரா தான் போடுவாங்க. ஏதாவது ட்ரோல் மெட்டீரியல் அந்த மாதிரி போடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு சட்டசபையில் நடக்கிற விஷயம்லாம் போடுறது பெரிய விஷயம். எனக்கு நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.